வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி சனிக்கிழமை. நேற்று நான் கமெண்ட் படிக்கும்போது ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் ஈரானில் எத்தனை தலைவர்கள் தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சொல்லுங்க. ஏன்னா இவனுக்கு தொடர்ச்சியாக ஈரான் வெற்றி பெற்று விட்டதுன்னே சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கே குழப்பமாக இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதுதான் இந்த பதிவை எனக்கு போட தோணுச்சு. ஆனால் ஒன்று, அவனுக்கு உலகமே தனி. நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் அந்த மூடர்களுக்கு மரமண்டைகளுக்கு ஏறவே ஏறாது. அவனுக்கு உலகமே தனி. எத்தனை அடி வாங்கினாலும் சரி, எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் சரி, எத்தனை நாசமானாலும் சரி, எங்களுக்கு தான் வெற்றி, எங்களுக்கு தான் வெற்றி, இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி அங்கே அடி வாங்குறவங்க கத்துறதும் அதுக்கு இங்கே ஃபயர் விடுறதும் வழக்கமான வேலை. இவங்க உலகமே தனி. இதுக்கு நல்ல உதாரணம் ஹமாஸ் பேடிகள். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர்த்த கொண்டுட்டாங்கன்னு சொல்லும்போது அவன் என்ன பதில் சொன்னான்னா, சண்டையில் 2 லட்சம் பேர்த்த கொண்டிருக்கலாம், நாங்கள் உற்பத்தி அதை விட அந்த சமயத்தில் உற்பத்தி அதை தாண்டி லட்சக்கணக்கில் பண்ணிட்டோமே, அப்போ எங்களுக்கு தானே வெற்றி அப்படின்னு ஒரு அரிய தத்துவத்தெல்லாம் சொன்னானுங்க. அவனுங்களும் பிறந்த குழந்தைகளும் ஒன்றல்ல என்ற ஒரு அடிப்படை அறிவு இவனுக்கு இல்லை. ஒரு தலைவனும் பிறந்த குழந்தையும் ஒன்றல்ல. ஒருவன் பயங்கரவாத தலைவனாக வருவது மிகப்பெரிய விஷயம். அப்படி இருக்கவங்களை 2 லட்சம் பேர்த்த கொல்லும் போது அதை பிறந்த குழந்தையோடு இவனுக்கு ஒப்பிட்டு பேசுறதுலாம் ஒரு நகைச்சுவையான காரியம். இன்னைக்கு கூட ஒரு வீடியோ இதை பற்றி யோசிக்கும் போதே இந்த வீடியோலாம் கிடைச்சிது, எதாச்சும் அமைஞ்சது. லெபனானில் ஒரு உள்ளூர் பத்திரிகையாளர் ஒரு காரில் வர குடும்பத்தை பேட்டி எடுக்கிறாரு. அவர் கேட்குறாரு சண்டையை பற்றி, இஸ்ரேல் பற்றி, என்ன இராணுவத்தை பற்றி கேட்கும்போது, நாங்கள் பயந்து விட மாட்டோம், லெபனான் அரபு அவர், பயந்து விட மாட்டோம், கடைசி வரைக்கும் போராடுவோம், நாங்கள் யாருன்னு காட்டுவோம், இஸ்ரேல் வரட்டும்லாம் பேசிகிட்டு இருக்கார். பேச பேச எங்கேயோ ஒரு குண்டு விழுகுது. குண்டு அங்கே விழுகலை, பக்கத்தில் எங்கேயோ விழுகுது, சத்தம் கேட்குது. அந்த ஆளுக்கு காரில் தப்பிச்சோடுறதுக்கும் கூச்சமாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் சொல்லியிருக்கான் இறுதி வரைக்கும் பார்ப்பேன்னு. அங்கே நிற்கிறதுக்கும் பயமாக இருக்குது, அதிர்து சத்தம், வேற வழி இல்லாமல் தப்பிச்சு ஓடனா. خليه يقصف وخليه يضرب ونحن بالمرصاد له والاتكال على الله. والحمد لله مدينة سور صامدة. رغم هيك العدو الإسرائيلي ما له أمان. அந்த மாதிரி பேசலாம் என்ன வேணாலுமே, ஆனால் அடி வாங்கி சாகிறது தான் இவங்களுக்கு மிச்சமாக இருக்கும். இது இஸ்ரேல் இவர்களை அடிப்பதும், அரபிய உலகம் சப ஊர்வலத்தை பிரம்மாண்டமாக நடத்துவதும் வழக்கமாக இருக்கும். அவர்களுடைய அந்த காலத்திலிருந்தே இதான் நடக்குது. இஸ்ரேல் அவர்களை தாக்கி கொள்வார்கள் களத்தில், அவங்க சப ஊர்வலம் நடத்துவாங்க பிரம்மாண்டமாக. இதுதான் இவங்க இப்படியே தான் இருக்கும். இன்னொரு வீடியோ கூட இருக்குது, சமாதான பேச்சுவார்த்தை நடக்குது, லெபனான் அடிக்கக்கூடாதுங்கிறாங்க. இன்னைக்கு அதாவது 11ஆம் தேதி, 10ஆம் தேதி அல்ல, இன்னைக்கு லெபனானை தாக்கி அழித்த வீடியோ இருக்கு, பாருங்க. நான் இன்னைக்கு பேசுறது பூராமே அக்டோபர் 7, 2023 அப்புறம் இஸ்ரேல் ஈரானில் கொன்ற தலைவர்களை மட்டும்தான் பேசுகிறேன். அதுக்கே நேரம் பத்தாது, அதையே முழுமையாக பேச முடியாது. பேசினா மாத கணக்கில் ஆகிடும், அத்தனை பேர்த்த கொண்டிருக்காங்க. 2023க்கு முன்னாடிலாம் நான் பேசலை. 2023க்கு முன்னாடி 2000க்கு மேற்பட்ட பயங்கரவாதிகள், அரபிய இஸ்லாமிய பயங்கரவாத தலைவர்களை 2000 பேர்த்துக்கு மேலே கொண்டிருக்காங்க. இன்னுமே ஆச்சரியமாக இருக்கும், இந்த அக்டோபர் 7, 2023 தாக்குதலுக்கு அப்புறம் 240 பத்திரிகையாளர்களை, பத்திரிகை துறையை சார்ந்த அவங்க ஆடை, அவங்க யூனிஃபார்மோடு இருந்த 240 பேர்த்த இஸ்ரேல் ராணுவம் கொன்றிருக்கு, தேர்ந்தெடுத்து. உலகத்தில் யாருமே இதையெல்லாம் செய்யலை. இனி நான் பேச போகிறது பூராமே ஈரானில் கொல்லப்பட்ட மூத்த தலைவர்கள், தளபதி மட்டும் சொல்கிறேன். இணை தளபதி, துணை தளபதி எதையுமே பேசலை. உச்சக்கட்ட தளபதிகள், தலைவர்களே ஒரு சிலர் மட்டும் எடுத்து பேசுகிறேன்.
முதல் நபர் நீங்கள் எல்லோருமே யூகம் பண்ணியிருப்பீங்க, அலி கொமேனி, ஈரானின் உச்ச அதிபர். இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய வரலாற்றிலேயே கொல்லப்பட்ட ஆளுமைகளில் மிகப்பெரிய ஆளுமை அலி கொமேனி தான். வேற எந்த நாடுமே ஈரானுக்கு எதிராக செயல்பட்ட ஈராக், சவுதி அரேபியா, வேற எந்த நாடுமே அலி கொமேனியை கொல்லணும்னா நிச்சயமா யோசிப்பாங்க. அவ்வளோ பெரிய ஆளுமை. குடும்பத்துடன் கொல்லப்பட்டான். மனைவி, மருமகள், பேத்தி உட்பட இன்னும் சிலர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள் யாருடைய சவ ஊர்வலமும் இன்னும் நடக்கலை. 42 நாள் ஆச்சு. சவ ஊர்வலம் நடக்கும்போது தான் குடும்பத்தில் இன்னும் யார் யார் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சரியாக தெரிய வரும். இதுதான் மிகப்பெரிய இலக்கு அழிப்பு இஸ்ரேலுடைய வரலாற்றிலேயே. அவன் மகன் மொஸ்தபா கொமேனி உயிருடன் தான் இருக்கிறான். ஆனால் படுகாயம், முகத்தில் சிதைவுகள் இருப்பதால் சிகிச்சை போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நல்லபடி ஆனே வெளி உலகத்திற்கு தோன்றுவான் என்று சொல்றாங்க. ஆக மொத்தம் அலி கொமேனி தான் கொல்லப்பட்டதில் மிகப்பெரிய ஆளுமை. அநேகர் கமெண்ட்ல சொல்றீங்க, மரியாதை குறைவாக நீங்கள் பேசுறீங்கன்னு என்ன சொல்லுவீங்க. ஒரு சின்ன பையன்கிட்ட கூட நான் ரொம்ப மரியாதையாக பேசுவேன். நான் நேரில் பார்க்குற சின்ன பசங்ககிட்ட கூட நல்ல மரியாதையாக பேசுகிறேன். எல்லா கமெண்ட்டுக்கும் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். மரியாதை குறைவாக வருகின்ற வார்த்தைகள் உள்ள கமெண்ட்டை மட்டும்தான் அளிக்கிறேன். நான் உங்கள்கிட்ட யார்கிட்ட பேசும்போது மரியாதை குறைவாக பேசுவதே இல்லை, என்னுடைய பழக்கமே இல்லை. அதே சமயத்தில் பாரதியாரை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இதுதான் நமக்கு கற்று கொடுக்கப்பட்டது. இதில் மரியாதை என்கிறது வயசை வச்சுலாம் வரக்கூடாது. அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய நடவடிக்கையை பொறுத்து தான் மரியாதையை அமையும். நான் மரியாதையை கொடுப்பேன். அலி கொமேனிக்கெல்லாம் மரியாதை கொடுக்க நான் ஒன்றும் மூடம் கிடையாது. கிட்டத்தட்ட 47 வருஷமா அந்த மக்களை அடக்கி ஆகிறார்கள். அவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு பாலிசி, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் எதற்காவது ஒரு சுதந்திரத்துக்காவது ஒரு அடிப்படை உரிமைக்காக போராடினால் ஒரே ஸ்டைல் தான். அந்த தொடர்புகளை, சர்வதேச தொடர்புகளை, இன்னைக்கு இணையதளம் இருக்கு, அன்னைக்கு டெலிஃபோன் இருந்துச்சு, பத்திரிகை இருந்துச்சு, எல்லாத்தையும் துண்டித்து விட்டு ஈரானியை இருளாக்கி, அது எத்தனை மக்கள் போராடினாலும் சரி, எத்தனை ஆயிரமா இருந்தாலும் சரி, கொல்வது இவர்களுடைய வழக்கம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. இப்போ இந்த போர் போயிட்டு இருக்க 42 நாளில் மட்டும் 100 பேர்த்துக்கு மேலே தூக்கு போட்டிருக்காங்க ஈரானுக்குள்ள. குடும்பத்தில் இருந்தவர்கள் எல்லோருமே இளைஞர்கள், இளைஞர்கள் தான். அவங்க இந்த உரிமைக்காக போராடினவங்க. கைது பண்ணி தொடர்ச்சியாக தூக்கிலிட்டு சவத்தை கொடுக்க மறுக்கிறார்கள். இந்த அடி வாங்கும் நேரத்தில் கூட இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு எனக்குலாம் அவசியமே கிடையாது. எனக்கு கொஞ்சமும் பயம் கிடையாது. அதே சமயத்தில் என் முன்னால் இருக்கும் சிறுவர்களிடம் ரொம்ப மரியாதையாக நடந்து கொள்வது தான் என்னுடைய வழக்கம். பெண்களை நாம் பார்த்து தூக்கில் தொங்க விட்டு, நடுரோட்டில் தூக்கில் தொங்க விட்ட ஒரே நாடு ஈரான் தான். முக்காடு போடல அப்படிங்கிறக்காக தலையை அடித்து கபாலத்தை பிளந்து கொன்னதும் ஈரான் தான். இப்படி இவங்களை பற்றி சொல்லிட்டே போகலாம். இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்தோம்னா வாய் அழுகி போயிடும். நல்லா ஏற்றுக்கவே மாட்டேன். இவனுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. மரியாதை என்பது வயதை பொறுத்து அல்ல. பாதகம் செய்பவரை கண்டால் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா, அப்படிதான் பாட்டே வரும். நீ பாப்பா, நீ வயசை பாரு, உனக்கு கீழே வயசு, அதெல்லாம் அங்கே சொல்லலை. தப்பு செஞ்சா முகத்தில் உமிழ்ந்து விடுதான் சொல்லியிருக்காரு பாரதியார். அதை படித்து நான் வந்திருக்கேன். ரெண்டாவது, சமீபத்தில் கொல்லப்பட்ட அலி லர்சானி. இவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன், அதாவது மல்டி பில்லியனர், உலகம் முழுவதும் சொத்து இருக்கு. இவன் அதுக்கடுத்து மிகப்பெரிய நபர். கொல்லும்போது இவனுடன் இவனுடைய மகனும் கொல்லப்பட்டது. மகனுமே கிட்டத்தட்ட இந்த அரசியலில் பயணித்தவன் தான். 2 பேரையும் சேர்த்தான் கொண்டாங்க. இவன் செக்ரட்டரி, சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில். இந்த அலி கொமேனிக்கு அடுத்து அந்த ஈரானை நிர்வாக ரீதியாக செயல்படுத்தியதே இவன் தான். இவனை கொண்டது மிகப்பெரிய விஷயம். இவன் இரண்டாவது. மூன்றாவது, இஸ்மாயில் கத்தீஃப், ஈரான் இன்டெலிஜென்ட் மினிஸ்டர், ஈரானுடைய உளவுத்துறை அமைச்சர்.
ஒரு உளவுத்துறை அமைச்சர் கொல்லப்படுவதெல்லாம் வேடிக்கையான விஷயம். 4வது அலி சம்ஹானி, இவருடைய பதவி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ரியர் அட்மிரல், கப்பல் படை தளபதி மற்றும் இந்த அலி கொமேனிக்கு அட்வைசர், முக்கிய ஆலோசனை சொல்பவனாக இருந்தால் மிகப்பெரிய இழப்பு. அதற்கடுத்து மேஜர் ஜெனரல் மஹ்மூத் பக்பூர். இந்த அலி கொமேனிக்குன்னு ஒரு இராணுவம் இருக்குது, IRGC. அதற்கு கட்டளை தளபதி, நம்பர் 1 தளபதி, கமாண்டர் இன் சீஃப் அப்படிம்பாங்க, மிகப்பெரிய பதவி. 6வது அஜீஸ் நஸ்ரிஜா, டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு அமைச்சர். பாதுகாப்பு அமைச்சரையே கொள்றதெல்லாம் என்ன சொல்றனே தெரியல. 7வது அப்துல் ரஹீம் மௌசாவி, மேஜர் ஜெனரல், இவன் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க, முப்படைகளின் தளபதி கொல்லப்பட்டிருக்கா. 8வது கொல்லாம் ரெசா சுலைமானி, இவன் கமாண்டர் இன் பாஜிஸ் பாராமிலிட்ரி. இந்த IRGC இராணுவத்துக்கு துணை இராணுவம் இருக்குது, அதில் தான் 50 லட்சம் பேருக்கு ஆயுத பயிற்சி கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்க. அதோடைய தலைவன், பாராமிலிட்ரியோட இவன் தான் முதல் தலைவன், இவனை கொண்டிருக்காங்க. 9வது பெஹ்னம் ரிஜாவி, இவன் IRGC-உடைய நேவி கப்பற்படையும் உளவு பிரிவு தளபதி. 10வது அலி ரெசா டங்ஸ்ரி, இவன் IRGC-உடைய கப்பற்படை முதன்மை தளபதி. 11வது மஜீத் கத்தாமி, இவன் IRGC-உடைய உளவு பிரிவு உச்ச கட்ட தலைவன். 12வது முகமது பஹீரி, இவன் முப்படைகளின் தலைவன், சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். இன்னும் ஒரே பதவியில் 2 பேர்த்த சொல்கிறேன்னா, ஒருவனை கொண்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்த வருவான், அவனையும் கொள்ளுவாங்க. இப்படி தான் அந்த பேர்லாம் வந்துட்டு இருக்கு. 400 பேரை, இந்த ஈரானில் 400 பேர் அரசியல் தலைவர்கள், மூத்த இராணுவ தளபதிகள், அணு விஞ்ஞானிகள், மிசைல் சயின்டிஸ்ட், ஏவுகணை விஞ்ஞானிகள், 400 பேர் மூத்த தளபதிகளை மட்டுமே கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இணை துணைலாம் அதுக்கு அடுத்து வரும். இத்தனை பேரை கொண்டிருக்காங்க. அதே சமயத்தில் 18,000 குண்டுகளை ஈரானுக்குள்ள இஸ்ரேல் இராணுவம் விமானப்படை மட்டுமே 18,000 குண்டுகளை இந்த 40 நாள் போரில் போட்டிருக்காங்க. 12,000 ஈரானிய இராணுவ வீரர்களை, அந்த பேடி இராணுவ வீரர்களை இஸ்ரேல் விமானப்படை கொன்றுள்ளது. 1,40,000 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாயை 1,40,000 தடவை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு இந்திய மதிப்பில் நான் சொல்கிறேன், பொருளாதார நஷ்டம் ஈரான் அடைஞ்சிருக்கு. இது எப்படி நான் சொல்கிறேன்னா, ஈரான் தான் கேட்குறாங்க, எங்களுக்கு இவ்வளோ நஷ்டமாயிருக்கு, இந்த தொகையை கொடுங்க, நஷ்டீடு கொடுங்கன்னு கேட்குறது ஈரான் தான். இவ்வளோ நஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த கட்டுமானங்கள் அழிவு, அந்த பெரிய பெரிய கட்டுமானங்கள் அழிவை தனியாக பேசலாம், இதிலே நேரமாயிருக்கும். 400 தளபதிகள் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 12,000 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 18,000 குண்டுகள் அங்கே போட்டிருக்கு, இத்தனை கோடி நஷ்டமாயிருக்கு. அதே சமயம் இஸ்ரேல் தரப்பில் நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா, அதே பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகுவே தான் 2023 அக்டோபர் 7 தாக்குதலிருந்து அன்றிலிருந்து இன்று வரை பிரதமர் யாருன்னா பென்யமின் நெத்தன்யாகு தான். அதே முப்படை தளபதி தான், அதே மந்திரி பாதுகாப்பு அமைச்சர் தான், அதே இராணுவ தளபதிகள் தான். ஒரே ஒரு தளபதியை அவங்களால பார்க்க கூட முடியல. அதே சமயத்தில் பொதுமக்கள் இந்த 40 நாள் போரில் 27 இஸ்ரேலிய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 13 இராணுவ வீரர்கள் இந்த லெபனான் இசபுல்லாவால் கொல்லப்பட்டிருக்காங்க. 40 பேர் ஆக மொத்தம் மரணம் இஸ்ரேலுக்குள்ள அடைஞ்சிருக்காங்க. அதே சமயத்தில் எதிர்த்தரப்பை பார்த்தீங்கன்னா, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நான் பேசியது எல்லாமே அதிகாரப்பூர்வமாக ஈரான் ஏற்றுக்கொண்ட மரண எண்ணிக்கை, சேத விவரம். அதை தாண்டி மிக பயங்கரமான சேதத்துக்குள்ள தான் ஈரான் இருக்கு. அவனுக்கு ஒத்துக்கொண்டதே இவ்வளவுதான். இந்த அளவுக்கு படுகேவலமாக சண்டையில் தோற்ற எந்த நாட்டையும் பார்க்க முடியாது. ஒரு தரைப்படை இராணுவம் உள்ள போகாம
விமானப்படை மூலமாக இவ்வளோ பெரிய சாதனை வெற்றியை இஸ்ரேலுக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமான காரணம் இஸ்ரேலுடைய மக்கள் தான். தொடர்ச்சியாக போர் போனாலுமே மனம் சளைக்காமல் சண்டையில் ஈடுபடுவது இஸ்ரேல் மக்கள். அந்த இராணுவ மாவீரர்கள், இஸ்ரேல் இராணுவ மாவீரர்கள், இராணுவ தளபதிகள் மற்றும் பிரதமரை எவ்வளோ நாளும் நிச்சயமாக பாராட்டலாம். இத்தனை இழப்புகளை சந்தித்து கொண்டு அந்த மூடர்கள் செயற்கை நுண்ணறிவு மூலமாக இஸ்ரேல் பிரதமரை கொன்றுவிட்டேன் என்று காட்டுவது, செயற்கையாக தூங்கிக் கொண்டு கனவில் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று புலம்போதெல்லாம் நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன், இவனுக்கு ஒரு தனி ரகம். எவ்வளோதான் அடித்தாலும் எவ்வளோதான் கொன்னாலும் வெற்றின்ட்டே தான் இருப்பானுங்க, செத்து போய் பெட்டிக்குள்ளே போகிற வரைக்கும். நன்றிகள்.